தமிழ் சினிமாவிலேயே இந்திய சினிமாவிலேயே பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்றதற்கு பெயர் போனவர் தான் இயக்குனர் சங்கர் அவர்கள். இவருடைய படங்கள்ல கதை இருக்குதோ இல்லையோ படத்தை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கொடுத்து வசூலிலும் சரி படத்தையுமே சரி ஒரு நல்ல விமர்சனத்துக்கு உள்ளாக்கிடுவாரு. ஆனா அண்மையில இவருடைய இயக்கத்துல வெளியான இந்தியன் டூ திரைப்படம் பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம படத்திற்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களுமே எழுந்தது. படத்துடைய 3ஆம் பாகம் வேற இருக்கு. அந்த பாகத்தை வெளியிடலாமா வேண்டாமா இல்ல நேரடியாகவே ஓடிடி தளங்கள்ல வெளியிடலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தையுமே நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில சங்கருடைய மற்றொரு படமான கேம் சேஞ்சரை நம்பிதான் சங்கருடைய கரியரே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவிற்கு கேம் சேஞ்சர் படத்தை சங்கர் அவர்கள் நம்பி இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அந்த படத்துடைய படப்பிடிப்பு படத்துடைய பட்ஜெட்டுமே பல கோடி ரூபாய் அப்படின்றதுனால அந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல நம்ம சங்கர் அவர்கள் தற்போது அதி தீவிரமாக அந்த படத்துல ஈடுபட்டுட்டுமே இருந்தாரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அண்மையில தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி ஒரு படத்தின் கதையை சொல்லியிருக்காராம். சோ விஜய் சார் பாத்தீங்கன்னா தற்போது தளபதி 29வது படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இதற்கிடையில அவரை மீட் பண்ண சங்கர் அவர்கள் தளபதியிடம் சம்மதம் வாங்கி உள்ளதாகவும் சோ சங்கருடைய அடுத்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரம் எடுத்துமே நடிக்க இருக்காரா. இதற்கிடையில விஜய் சாருடைய படங்களுடைய வேலைகள்ல சங்கர் அவர்கள் ஒரு பக்கம் பிஸியாக இருந்ததால கேம் சேஞ்சர் படத்துடைய தயாரிப்பாளரான தில்ராஜ் அவர்கள் தற்போது சங்கர் மீது கடும் கோபத்திலுமே இருக்காரா. அதனாலதான் அண்மையில நடந்த ஈவெண்ட்ல கூட சங்கர் அவர்கள் அதுல பங்கு பெறல அப்படின்ற ஒரு பேச்சுமே சோஷியல் மீடியாக்கள்ல போயிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.